இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அதாவது நெற்கதிர்கள்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு அன்பாலிஷ்டு ரைஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோடய ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு கான்டாக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேங்க. ஏன் இந்த அன்பாலிஷ்டு ரைஸுக்கு நான் வந்து இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த அன்பாலிஷ்டு ரைஸ் அதாவது நம்ம விவசாயிகிட்ட நமக்கு தேவையான அரிசியின் அளவுகளை வந்து பாரம்பரிய முறைப்படி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்டோன்னா, அவங்க வந்து அதை பாரம்பரிய முறைப்படி நல்லா வெயிலில் காய வச்சு, அதுக்கப்புறம் வேக வச்சு, மறுபடியும் வெயிலில் காய வச்சு, மிஷினில் கொடுத்து 2 தடவை பட்டை தீட்டி நமக்கு வந்து கொடுக்கறக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் முன்னாடியே எனக்கு ஆர்டர் சொன்னா தான் நான் அந்த அரிசியை அந்த நெல்லை மட்டும் வச்சுட்டு மீதி அரிசியை ட்ரேடர்ஸ்க்கு நான் கொடுத்துருவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இதை அவங்க சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வாங்காமல் போனீங்கனாலும் அதை ட்ரேடர்ஸும் வாங்க மாட்டாங்க. ப்ளஸ் அது வந்து எங்களையும் அந்த அரிசியை வந்து 6 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போகும். அந்த வேஸ்டேஜை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடி ஆர்டர் எடுத்துகிட்டு எத்தனை கிலோ வேணும்னு சொன்னீங்கன்னா, நான் அத்தனை கிலோ மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து ட்ரேடர்ஸ் கிட்ட விற்றுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி அரிசியை வந்து ஆக்குறதுனால அதை ட்ரேடர்ஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து அந்த அரிசி வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. ஆனால் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதே விவசாயிகிட்ட இருந்து நெல்லை வாங்கி அவங்க 6லேருந்து 7 தடவை பட்டை தீட்டி அதை மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. பட்டை தீட்டுறதுனால அதில் உள்ள நார்ச்சத்து எல்லாம் வெளியே போயிடுது. வெறும் சக்கை, அந்த சக்கையை தான் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயி வந்து அந்த வேலையை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நமக்கும் ரெடி பண்ணி கொடுக்க அவங்க ஆவலோடு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நெல் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்களோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறதான் சேல் பண்ணுவேன். மறுபடியும் அதுமாதிரி நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களாலேயும் யூஸ் பண்ண முடியாது, என்னாலேயும் யூஸ் பண்ண முடியாது, விற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஒரு வீடியோவாக போட்டுட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாராவது அரிசி தேவைப்பட்டா அப்படின்னா அவங்க கேட்டாங்கன்னா, அதேமாதிரி நான் எத்தனை கிலோ ஆர்டர் வந்திருக்கோ அதை வந்து அவங்ககிட்ட சொல்லி புக் பண்ணி வச்சுட்டு, அதை அவங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் டெலிவரி பண்ணலான்னு ஒரு ஸ்டெப் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஆனால் இந்த அரிசி வந்து எப்படி இருக்குன்னா, பழைய அரிசி தான். வெள்ளை கலரில் இருக்காது, கொஞ்சம் அழுக்கு கலரில் தான் இருக்கும். ஆனால் இதில் நார்ச்சத்து அதிகம், கார்போஹைட்ரேட் கம்மி. இதை வாங்கி சாப்பிட்றதுனால சுகர் வந்து ஸ்பைக் ஆகாது. நாமளும் சரி, நம்ம குடும்பமும் சரி ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். அதுக்காக என்னால் முடிஞ்ச ஸ்டெப் வந்து நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அரிசி வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். எத்தனை கிலோ வேணும்னு சொல்லி நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிவிடுங்க. நான் அதுவும் விவசாயிகிட்ட சொல்லி அரிசி ரெடி ஆனோடனே உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுறேன். ஸோ இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த அரிசியை பற்றின அவேர்னஸ் வந்து தெரியட்டும். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.